ஓகேங்களா? உங்களுக்கு வேற என்ன வேணும்? உங்களுக்கு பாதுகாப்பு. என் குழந்தைக்கு என் அம்மா அப்பாவுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும். அவரால் எங்களுக்கு எந்த இதுவும் வந்துடக்கூடாது. அவர் வெளியே விடாதீங்க சார். நாளைக்கு யாராவது ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டா கூட இப்படிதான் பண்ணுவார். அவர் மனநிலையை அடித்து உதச்சி தன் கீழே வச்சுக்கணும் தான் நினைக்கிறாரு. கொஞ்சம் நம்ம முன்னேறிட்டோன்னா அவருக்கு அதை ஏற்றுக்கிற மனசு கிடையாது. இன்னும் என்ன வேணா பண்ணுவார் சார். என்னை ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு சுவாதி அறுத்து போட்ட மாதிரி அறுத்து போட்டுருவேன். நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் ஆச்சுல்ல சார், அதை சொல்லி அதை ரெஃபரன்ஸ் சொல்லி அதே மாதிரி உன்னை சேத்பட் ஸ்டேஷனை வச்சு அறுத்து இது அவ்வளோ நேற்று கூட அந்த ஆசிட் அடிக்கும் போது கூட சொல்லிக்கிட்டே தான் செத்து போடி, இந்த முகத்தை வச்சு தானே நீ ஆடுற, செத்து போடி, மூஞ்சே இல்லாமல் பண்ணுற நீ, இதுக்கப்புறம் அவன் வந்து உன்னை கட்டிக்கிறான்னு பார்க்குறேன் நீ சொல்லிக்கிட்டே தான் ஊத்துறாரு. கொஞ்சம் கூட இந்த கையில் எத்தனை நாள் நான் சமைச்சு போட்டுருவேன். என் புள்ள மாதிரி பார்த்துட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டான், நான் ஊட்டி விடுவேன். இந்த கையில் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அவருக்கு. கொஞ்சம் கூட பழசு எதுவுமே நினச்சிக்கோங்க. என் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் தான் முக்கியம். என் மதம் மாற்றி கல்யாணம் பண்ணாங்க சார். நான் கிறிஸ்டின் பிள்ளை, முஸ்லீமில் மதம் மாற்றி கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் 6 வருஷம். 6 வருஷத்தில் நான் பார்க்காத கொடுமையே கிடையாது. அவ்வளோ கொடுமை பண்ணி அடித்து தூக்கில் 2 வாட்டி தூக்கில் தொங்கி இருக்கிறேன். நான் அக்கம் பக்கம் வந்து என்னை காப்பாற்றிருக்கிறாங்க. என் குழந்தைக்காக சார் நான் இருக்கிறேன். இன்னைக்கு என் பிள்ளைக்கு அதே நான் நாளைக்கு புள்ள மூச்சு இதே மாதிரி ஆக்குறேன் நீ அப்படின்ட்டு போயிருக்கிறாரு. என் பிள்ளைக்கு இதே மாதிரி ஆச்சுன்னா உயிரோடே இருக்க செத்தே போயிடும். எனக்கு யார்கிட்ட போய் என்ன சொல்லி எந்த உதவி கேட்குறதுன்னு தெரியல. போலீஸ்காரங்களே அமைதியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நானும் ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு தான் ஆள் ஊரில் இல்லைம்மா தேடிக்கிட்டு இருக்கோன்றாங்க. சம்பவம் நடந்து 2 நாள் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நடந்துச்சு. இங்கே குன்றத்தூரில் தான் இருக்கா, அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காரு. பிடிக்க முடியாதா? ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு, இங்கே தான் இருக்காருன்னு சொல்லியாச்சு. ஆனால் இன்னமும் பிடிக்க மாட்டுறாங்க. கேட்டால் அட்வொகேட் வச்சு மூவ் பண்ணுறாமா, அவங்க ஊர்லேயே இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.